கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தேன் துளியில் பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெயர் எசேக்கியா ராஜா. மிகவும் ஒரு நல்ல ராஜா, கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செய்து கொண்டு வந்தார். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிகழ்வு ஏற்பட காத்திருந்தது. அவர் மரண தருவாயில் ராஜ பிளவு என்கிறதான ஒரு வியாதியினாலே, கட்டியினாலே அதிக கஷ்டப்பட்டு வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி அப்பொழுது வந்து அவரை பார்த்து, நீர் பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவருக்கு சில காரியங்களை சொல்லி வீட்டு காரியங்களை சீர்படுத்தும் என்று சொல்லிவிட்டான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், நான் ஒரு பாவியான மனுஷன், எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், என்னுடைய சரீரத்துக்கு நல்ல சுகம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு இறங்கி அவருக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, அவர் என்ன சொன்னார்? இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அவர் ஒரு சாட்சியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ காலமெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அவன் அநேக உபத்திரங்களில், வேதனையில், மரண படுக்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை மீட்டு கொண்டார். இந்த நாளில் கூட யாராவது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்போம் என்று சொன்னால், வேதனையிலும் வியாதியிலும் வருத்தத்திலும் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு இறங்குவராய் தேவராய் இருக்கிறார். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கூட அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எசேக்கியா ராஜாவுக்கு செய்தது போலவே ஆண்டுகளை எல்லாம் கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். இந்த வேளையில் நமக்கு எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை துதிக்க நாம் பாத்திரப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் நம்ம கடமைப்பட்டிருக்கிறபடியால் எசேக்கியாவோடு சேர்த்து கூட மீண்டுமாக கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் என்று சொன்னார். எனக்கு பிழைப்பு ஜீவனை கொடுத்தார், மீண்டுமாக எனக்கு வாழ்க்கையை கொடுத்தார், 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் என்று அவருக்கு நாம் நன்றி சொல்ல அவருக்கு எதிராக காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, இன்னும் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எசேக்கியா ராஜாவினுடைய தேவனே, இப்படிப்பட்ட நிலையில் எங்களுடைய மத்தியில் யாராவது தீராத வியாதியில், வருத்தத்தில், குணமாக்க முடியாத வியாதியில் இருப்பார்கள் சொன்னால் அவர்களை நீர் இன்று தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதத்தை செய்த நீர் இவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சுகத்தின் நாளாக நமக்கு அமையட்டும்.